இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பூர் தாராபுரம் அடுத்த செங்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி, வயது 65. மனைவி பாலாமணி, வயது 56. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இருவரும் தூங்கச் சென்றனர். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டுள்ளது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா என இளைஞர் குரல் கேட்டுள்ளது. தெரிந்தவர்களாக இருக்கும் என நினைத்து பாலாமணி கதவை திறந்துள்ளார். திபுதிபுவென 4 பேர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். தடுக்கச் சென்ற கோவிந்தசாமியை தாக்கி கீழே தள்ளியுள்ளனர். பாலாமணி கழுத்தில் இருந்த 6.5 பவுன் தங்கச் செயின், பீரோவில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். மர்ம நபர்கள் தாக்கியதில் கோவிந்தசாமி இரத்த வெள்ளத்தில் துடித்துள்ளார். பதறிப்போன பாலாமணி அக்கம்பக்கத்தினர் வீடுகளுக்கு சென்று உதவி கேட்டுள்ளார். அவர்கள் கோவிந்தசாமியை மீட்டு தாராபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசாருக்கு தகவல் சொல்லப்பட்டது. கைரேகை நிபுணர்கள், தடயவியல் நிபுணர்கள் கொள்ளை நடந்த தோட்டத்தில் ஆய்வு செய்தனர். போலீசார் 3 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடினர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே கிடைத்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதை பின்தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று சோதனை நடந்தது. இதில் கொள்ளை கும்பல் பல்லடம் சென்றது தெரியவந்தது. அங்குள்ள போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டு கும்பலின் நடவடிக்கை கண்காணிக்கப்பட்டது. ஸ்பாட்டுக்கு சென்ற தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை சுற்றி வளைத்தனர். ஒரு சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். அவர்கள் 22 வயது சிவா, 21 வயது ஸ்ரீகாந்த், 24 வயது சண்முகம் என தெரியவந்தது. இதில் சண்முகம் கொள்ளையடித்த நகைகளை விற்க உதவியுள்ளார். கைதான சிறுவன் சிவாவின் உடன்பிறந்த தம்பியாவான். மொத்தம் 4 பேர் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட நிலையில் இன்னும் ஒருவன் தலைமறைவாக உள்ளான். இந்த கும்பல் ஏற்கனவே பல இடங்களில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் மீதான வழக்கு நிலுவையில் உள்ளதென போலீசார் தெரிவித்தனர். இன்னும்